ஆபாசமான வார்த்தைகளை குழந்தை பேசுகிறாங்கன்றாங்க. அது ஆபாசமான வார்த்தைகள், கேட்ட வார்த்தைகள் எங்கே கேட்குறாங்களோ அதை அவங்க ரிப்பீட் பண்ணுறாங்க. தேவைப்படும் போது அவர்களுக்கு அருகில் இருந்து அவர்களோட உரையாடல் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கணும். கண்டிச்சு இதெல்லாம் நீ பேசக்கூடாது, இதை பார்க்கக்கூடாதுன்னு அதிகாரம் உள்ள ஒரு பெற்றோர், கையில் பெரம்போட இருக்க வாத்தியார், இவர்களோடெல்லாம் அவர்கள் மனம் திறந்து உரையாடல் நடத்த முடியாது. நண்பர்கள் எதுவும் அறிவாளிகளாக இருப்பாங்களா? இல்லை 1 வயது 2 வயது முன்ன பின்ன இருக்க நண்பர்கள் ஒரு அறிவு உள்ளவர்களாக இருக்கிறதுன்றது வாய்ப்பு ரொம்ப இல்லை. அரசல் பொருசலாக என்ன நம்புகிறாங்களோ, தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அதைத்தான் இவர்களுக்கும் சொல்லுவாங்க. அப்போ தவறாக வழிநடத்தப்படுவது தான் வாய்ப்புகள் அதிகம். வணக்கம். அடலசன்ட் ஏஜ்ன்றது ஒரு குழந்தை மனமுதிர்ச்சி அடைந்து வாலிபனாக மாறக்கூடிய அந்த பருவம். இதில் பல மாற்றங்கள் உடலில் ஏற்பட்டு இருக்கும். உடல் ரீதியான மாற்றங்கள், முகம், தாடி, மீசை, உறுப்புகள் பெரிதாகல், பாலியல் உறுப்புகள் ஆணுக்கும் பெண்ணுக்குமே பெரிதாகிறது, பாலியல் ஈர்ப்பு, இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். தூக்கத்தில் விந்து வர்றது ஆணுக்கு, பெண்ணுக்கு மாதவிலக்கு சுழற்சி வர்றது, இதெல்லாம் பெரிய வித்தியாசங்கள். திடீர்னு நேற்று வரைக்கும் சின்ன குழந்தையா இருந்தது, ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தது, திடீர்னு இன்னைக்கு மாதவிலக்கு வந்துருச்சு. இப்போ மாதவிலக்கு வந்த பிறகு அந்த பெண் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் பெரிய மாற்றம். நேற்று வரை அதுக்கு வாய்ப்பு இல்லை, இன்னைக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. உடல் உணர்வு ரீதியாக உங்களுக்கு ஈர்ப்பு ஏற்படும் எதிர்ப்பாளர். இதை தவிர பெரிய பிரச்சனை எங்க வரும் அப்படின்னா, இவர்கள் அடல்ட் இருந்து கேட்ட வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சுக்குவாங்க. தவறான வார்த்தை பிரயோகங்களை இவங்க பெற்றோர்கிட்ட இருந்து, சுற்றுச்சூழல் இருந்து தான் கற்றுக்குவாங்க. ஆபாசமான வார்த்தைகளை குழந்தை பேசுகிறாங்கன்றாங்க. அது ஆபாசமான வார்த்தைகள், கேட்ட வார்த்தைகள் எங்கே கேட்குறாங்களோ அதை அவங்க ரிப்பீட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பழக்கங்களை ரிப்பீட் பண்ணுவாங்க. வயதானவர்கள் சிகரெட்டு பிடிக்கிறது, மது அருந்துறது, திரைப்படங்கள், எல்லா திரைப்படங்களையும் இப்போ பார்க்குறோம். அப்போது வயதானவர்கள் இதெல்லாம் பண்ணணும். அப்போ தான் ஒரு முதிர்ச்சி விட்டுற ஆண் சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிக்கிறது ஒரு தமாஷா இருக்குது, ஒரு கவர்ச்சியாக இருக்குன்னா அதை செய்ய முயற்சி பண்ணுவாங்க. அப்போது அந்த பியர் குரூப்ல இவங்க போகும்போது இதெல்லாம் அவங்கள்ட்ட இருந்து இலவசமாக முதல் சிகரெட்டும் முதல் கப் அந்த ஒரு பெக் விஸ்கியும் இலவசமாக தான் கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு நோ சொல்ல நம்ம பெற்றோர்கள் கண்டிப்பாக கற்றுத்தந்திருக்கணும். அப்படி கற்றுத்தரலைன்னா அது இயல்பானது, அப்படி செஞ்சாதான் நம்ம ஒரு வாலிபன் ஆகிறோம், இல்லைன்னா சிறு வயது பிள்ளைகளாக இருப்போம் நம்ம அப்படின்னு அவங்க நம்பக்கூடும். அதே மாதிரி வேற பல்வேறு போதை பழக்கங்கள், தேவையில்லாத பல்வேறு பிரச்சனைகளும் அவர்களுக்கு வரக்கூடும். அப்போ நம்ம அதை பற்றி அவர்களோட பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு எளிமையாக அவர்கள் தேவைப்படும் போது அவர்களுக்கு அருகில் இருந்து அவர்களோட ஒரு எளிமை உரையாடல் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கணும். கண்டிச்சு இதெல்லாம் நீ பேசக்கூடாது, இதை பார்க்கக்கூடாதுன்னு அதிகாரம் உள்ள ஒரு பெற்றோர், கையில் பெரம்போட இருக்க வாத்தியார், இவர்களோடெல்லாம் அவர்கள் மனம் திறந்து உரையாடல் நடத்த முடியாது. அப்போ அவங்களுக்கு சந்தேகம் வருது, இது சரியா தப்பா, தூக்கத்தில் விந்து வருது சரியா தப்பா, பல ஒரு ஈர்ப்பு வருது சரியா தப்பா, யார்கிட்ட போய் கேட்பாங்க? உண்மையில் 3ஆம் உலக நாடுகளில் நம்ம இந்தியா, தமிழ்நாடு போன்ற இடங்கள்லாம் யாருமே இல்லை அவங்ககிட்ட பேசுறதுக்கு. பெற்றோர்கிட்ட போய் பேச முடியுமா? சொல்ல போனால் பெற்றோருக்கே சரியா எது தப்பு எதுன்னு தெரியாம இருப்பாங்க. அவங்க குழந்தையோட உரையாடுறதுக்கு ரெடியாகவும் இருக்க மாட்டாங்க. அடுத்து ஆசிரியர்கள்ட்ட போனால் படி அவர்கள்ட்ட செக்ஸ் பற்றியெல்லாம் பேசவே முடியாது, தங்களுடைய சந்தேகங்களை கேட்க முடியாது. அடுத்த கட்டமாக அவர்கள் பேசக்கூடிய ஒரே ஒரு குரூப் பியர் குரூப், நண்பர்கள் வட்டம்தான். நண்பர்கள் எதுவும் அறிவாளிகளாக இருப்பாங்களா? அதே வயது உள்ள, இல்லை 1 வயது 2 வயது முன்ன பின்ன இருக்க நண்பர்கள் அந்த துறையில் சிறந்த வல்லுநர்களாக ஒரு அறிவு உள்ளவர்களாக இருக்கிறதுன்றது வாய்ப்பு ரொம்ப இல்லை, 99% இருக்காது. அப்போ அவர்கள் அரசல் பொருசலாக என்ன நம்புகிறாங்களோ, தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அதைத்தான் இவர்களுக்கும் சொல்லுவாங்க. அப்போ தவறாக வழிநடத்தப்படுவது தான் வாய்ப்புகள் அதிகம். அதனால அடலசன்ட்டுக்கு இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, ரிபல்லாக இருப்பாங்க. புதிய புதிய விஷயங்கள். அப்போ அம்மா அப்பா சொல்றதை அப்படியே கேட்டு அப்படி அடிபணிந்து நடப்பது என்பது அவங்களுக்கு யாரோ அழுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதை எதிர்த்து பேசுறது, எதிர்த்து கேள்வி கேட்பது, எதிர்த்து செய்கிறது, இது அந்த வயதில் ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம்தான். எந்த மாதிரி பெற்றோருக்கு இது இயல்பாக இருக்கும்னா, மனம் திறந்து உரையாடக்கூடிய பெற்றோர் இதை எளிமையாக சமாளிச்சிடலாம். இதை புரிஞ்சுக்குவாங்க. அவங்க என்ன பிரச்சனைகள் குழந்தைகள் எழுப்பினாலும் அவங்கள திட்டாமல் ஒரு எளிமையான உரையாடல்கள் மூலமாக அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஆனால் இதெல்லாம் பேசாது, நீ சின்ன பசங்க இதெல்லாம் பேசக்கூடாது, அடக்கி குழந்தைகளை வைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு குழந்தைகள் அப்போதைக்கு அதை கேட்காம விட்டு போனாலும் கூட அவர்கள் மனதில் அந்த தேடல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தேடல்கள் தவறான விடைகளை அவர்களுக்கு தரவும் கூடும். அதனால் குழந்தைகளோட நாம் எப்போதும் ஒரு மனம் திறந்த உரையாடல்களை நிகழ்த்தி கொண்டே இருக்கணும். அதுதான் பல்வேறு பிரச்சனைகள்ல இருந்தும், தவறுகள்ல இருந்தும், குற்றங்கள்ல இருந்தும் இந்த குழந்தைகளை மீட்டெடுக்க உதவும். வணக்கம்.